வணக்கம். இது அதிர்வின் இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். 8 வயது இலங்கை சிறுவனுடன் சிக்கிய வெளிநாட்டு பெண். சிறுவனின் வார்த்தையில் தடுமாற்றம். கடவுச்சீட்டு அலுவலகத்தில் சிக்கிய மர்மம். வடக்கில் சுகாதார அமைச்சின் புதிய நடைமுறைகள். சபையில் அர்ச்சுனா. மஹிந்தர்களின் டெய்சி பாட்டி மீது வழக்கு தொடர முடியாது. வெளியான காரணம். ஜீவன் தொண்டமான் பாய் படுக்கையுடன் இந்தியா சென்று விடுவதே பொருத்தமானது. ஆளும் தரப்பு நாடாளுமன்றில் தெரிவிப்பு. முகநூலில் பிழைப்பு நடத்தும் ஜந்துக்கள். செல்வம் அடைக்கலநாதன் ஆவேசம். கடந்த நாட்களில் வெளியான ஆடியோ பதிவிற்கு காரணம் கூறும் எம்பி. முகநூலிலேயும் இணைய வழியிலேயும் பிழைத்துக் கொண்டிருக்கிற ஜந்துகளை சொல்லுகிறேன். தற்கொலை செய்து இறந்த ஒருவரது மரணத்தை மலேசிய குடிவரவு அலுவலகத்தில் 8 வயது இலங்கை சிறுவனுக்கு மலேசிய கடவுச்சீட்டை சட்டவிரோதமாக பெற முயன்றதாக 30 வயது மலேசிய பெண் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். நேற்று முன்தினம் காலை 9:30 மணியளவில் அந்த பெண் சிறுவனுடன் கடவுச்சீட்டு கவுண்டருக்கு சென்று கடவுச்சீட்டு விண்ணப்பத்தை சமர்ப்பித்த போது கைது செய்யப்பட்டுள்ளார். நேர்காணல் செயற்பாட்டின் போது சிறுவனின் பிறப்புச் சான்றிதழில் குறிப்பிட்டுள்ளபடி அவரது பெயர் மற்றும் தனிப்பட்ட விவரங்கள் குறித்த அடிப்படை கேள்விக்கு பதிலளிக்க தவறியதாக குடிவரவு அதிகாரிகள் சந்தேகம் அடைந்தனர். அதிகாரிகளின் தொடர் கேள்விகளுக்கு சிறுவன் தொடர்ந்து தவறான பதில்களை அளித்ததால் சந்தேகத்தை மேலும் அதிகரித்தது. குடிவரவு துறையின் அறிக்கைக்கமைய கடவுச்சீட்டு விண்ணப்பத்தின் நோக்கம் குறித்து அந்த பெண் முரண்பாடான மற்றும் சந்தேகத்துக்குரிய விளக்கங்களையும் வழங்கியுள்ளார். பின்னர் அந்த பெண்ணும் சிறுவனும் மேலதிக விசாரணைக்காக அலுவலகத்திற்கு அழைத்து வரப்பட்டனர். விசாரணைகளின் பின்னர் அந்த பெண்ணுக்கும் சிறுவனுக்கும் குடும்ப உறவு இல்லை என்பதும் கடவுச்சீட்டு விண்ணப்ப முயற்சிக்கு தயாராகுவதற்காக அவருடன் 2 வாரங்கள் பயிற்சி பெற்றிருப்பதும் தெரிய வந்தது. அந்த பெண் 1959 கீழ் 63 குடிவரவு சட்டத்தின் கீழ் மேலதிக விசாரணை மற்றும் சட்ட நடவடிக்கைகளுக்காக காவலில் வைக்கப்பட்டுள்ளார். சட்டவிரோதமாக கடவுச்சீட்டிற்கு விண்ணப்பிக்க அல்லது பயண ஆவணங்களை தவறாக பயன்படுத்த முயற்சிப்பது மலேசிய சட்டத்தின் கீழ் கடுமையான குற்றமாகும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. வடக்கு மாகாணத்தில் மட்டுமே சுகாதாரத்துறையில் சில விடயங்களை நடைமுறைப்படுத்தி இருப்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா குற்றம் சாட்டியுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், சுகாதார அமைச்சர் அவர்களே, நேற்றைய தினம் மன்னார் உட்பட வடக்கு மாகாணங்கள் முழுவதுமே தாதிய உத்தியோகத்தர்கள் அடையாள உண்ணாவிரத போராட்டம் ஒன்றை ஆரம்பித்திருக்கிறார்கள். அது தொடர்ந்து நடக்குமாக இருந்தால் வடக்கு மாகாணத்தில் இருக்கிற பொதுமக்கள் தேவையில்லாமல் ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை ஒன்றுக்கு உள்ளாகுவார்கள். அதை தவிர வடக்கு மாகாணத்தில் மட்டுமே சில விடயங்கள் சுகாதாரத்துறையிலே செய்திருக்கிறார்கள். முக்கியமாக சகல உத்தியோகம் ஒரு புத்தகத்திலே சைன் பண்ணுவதென்ற முடிவுக்கு உங்கள்ட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். தயவு செய்து வடக்கு மாநிலத்தில் இருக்கின்ற அந்த தாதிய உத்தியோகத்தர்களுடைய பிரதிநிதிகளை கூட்டிக் கொண்டு வந்து உங்களுடைய சுகாதார அமைச்சில் கதைத்து இதை முடிக்கவும். ஏனென்றால் பொதுமக்களுக்கு இது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. நன்றி. யோசித ராஜபக்சவின் பாட்டி டெய்சி போரஸ்ட் டிமென்சியாவால் பாதிக்கப்பட்டிருப்பதால் அவர் மீது வழக்கு தொடர்வது ஆதாரமற்றதென அவரின் வழக்கறிஞர் தெரிவித்துள்ளார். கொழும்பு உயர் நீதிமன்ற நீதிபதி உதேஷ் ரணதுங்கவிடம் ஆதாரங்களை சமர்ப்பித்த ஜனாதிபதி வழக்கறிஞர் அனில் சில்வா தனது கட்சிக்காரர் டிமென்சியா மற்றும் அல்சைமர் எனப்படும் நினைவாற்றல் இழப்பு நோயால் பாதிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். எனவே அவருக்கு எதிராக குற்றப்பத்திரிகை பராமரிப்பதற்கு எந்த சட்டபூர்வ அடிப்படையும் இல்லை என அவர் தெரிவித்துள்ளார். அத்துடன் 98 வயதான தனது கட்சிக்காரர் தனது தனிப்பட்ட விவரங்களை கூட சுயமாக நிர்வகிக்க முடியாத நிலை உள்ளார் எனவும் அவர் கூறியுள்ளார். மேலும் அவர் மீதான குற்றச்சாட்டுகள் அல்லது நீதிமன்ற நடவடிக்கைகள் குறித்து அவருக்கு எந்த புரிதலும் இல்லை என அவர் குறிப்பிட்டுள்ளார். குற்றச்சாட்டுகளை புரிந்து கொள்ளவோ அல்லது பதிலளிக்கவோ அவருக்கு இயலாது எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். முன்னாள் அமைச்சரும் இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் பொதுச் செயலாளருமான ஜீவன் தொண்டமான் இந்தியாவுக்கு சென்று விடுவது பொருத்தமானதென ஆளுங்கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் தெரிவித்துள்ளார். ஆளுங்கட்சியின் நுவரெலியா மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் மஞ்சுள சுரவீர இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். கடந்த 2025 ஆண்டின் வரவு செலவு திட்டம் தொடர்பில் ஜீவன் தொண்டமான் சிறந்த முறையில் ஆய்வு செய்துள்ளதாகவும் அதனாலேயே அவர் இந்தியாவில் திருமண பந்தத்தில் இணைந்து கொள்வதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். பெருந்தோட்ட தொழிலாளர்களை ஏமாற்றி பிழைப்பு நடத்திய காலம் முடிவடைந்து விட்டதெனவும் பழைய கதைகள் இனிவரும் காலங்களில் எடுபடாதெனவும் அவர் தெரிவித்துள்ளார். இந்தியாவில் திருமண பந்தத்தில் இணையும் ஜீவன் தொண்டமானை வாழ்த்துவதாகவும் எதிர்வரும் 23ஆம் திகதி திருமண வரவேற்பு நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்திருந்தார்.
என் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகளை ஆதாரத்துடன் நிரூபித்து காட்டும்படி முகநூலில் பிழைப்பு நடத்தும் ஜந்துக்களிடம் கேட்டுக்கொள்கிறேன் என நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், என்னை பற்றிய உண்மைக்கு புறம்பான செய்திகளை இணையவழி ஊடாகவும் ஊடக வாயிலாகவும் போலியான முகநூல் கணக்கின் ஊடாகவும் யூடியூப் ஊடாகவும் எனது பெயருக்கும் பதவிக்கும் களங்கம் விளைவிக்கும் வகையில் கடந்த சில வாரங்களாக சில தனிநபர்களாலும் ஐபிசி எனப்படும் ஊடகத்தாலும் பரப்பப்பட்டு வருகிறது. தற்கொலை செய்து இறந்த ஒருவரது மரணத்தை என்னுடன் சம்பந்தப்படுத்தி கொலை செய்யப்பட்டார் என பொய் பிரச்சாரம் செய்யப்படுகிறது. மேலும் பொய்யான தனித்தனியான துண்டு துண்டாக பதிவு செய்யப்பட்ட தொலைபேசி உரையாடல் குரல் பதிவுகளை வெட்டியும் ஒட்டியும் பிரிவுபடுத்தியும் தவறாக சித்தரித்தும் எனக்கு எதிராக பயன்படுத்தி போலி முகநூல்களில் பரப்பப்பட்ட செய்திகளை முகநூலில் பதிவேற்றுமையால் எனது கௌரவத்திற்கும் தனிப்பட்ட மரியாதைக்கும் நம்பிக்கைக்கும் பொதுமக்கள் மத்தியிலும் அரசியல் பரப்பிலும் சர்வதேச மட்டத்திலும் பங்கம் விளைவிப்பதோடு தவறான தோட்டப்பாட்டையும் ஏற்படுத்தியிருக்கிறது. இதனால் நான் பெரிதும் மன உளைச்சலுக்கும் துன்பத்துக்கும் ஆளாகியுள்ளேன். மேலும் இவை இந்த உயரிய சபையின் கௌரவம் கேள்விக்கு உட்படுத்தப்பட்டுள்ளது. யாழ்ப்பாண நகரில் பருத்தித்துறை வீதியில் அமைந்துள்ள அலுவலகத்தில் இயங்கி வரும் பிரித்தானியா லண்டன் நகரை பதிவாக ஐபிசி தமிழ் டிவி 28C வேர்ல்ட் என் கார்டின் நோட்ரோல் யூபி 5 போக்கியூ ஜே யுனைடெட் கிங்டம் கொண்ட இணையவழி ஊடகம் சில தனிநபர்களை அழைத்து எனக்கு எதிரான மேற்கூறிய கருத்துக்களை ஒளிப்பதிவு செய்து வெளியிட்டுள்ளது. இவ்வூடகத்திற்கு ஸ்மார்ட் மீடியா குரூப் என்னும் பெயரில் அனுமதி இலங்கையில் வழங்கப்பட்ட பின்னர் பாதுகாப்பு தரப்பினரால் தடை செய்யப்பட்டுள்ளதாக அறிகிறேன். அனுமதி இல்லாமல் இவ்வூடகம் இயங்கி வருகிறது என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டியுள்ளது. காலைக்கதிர் என்னும் இணையவழி மஞ்சள் ஊடகம் 11/11/25 வெளியிடப்பட்ட எனது பெயரை குறிப்பிட்டு நான் கைது செய்யப்படுவது உறுதி என செய்தி வெளியிட்டுள்ளது. இவ்வாறான பொய்யான தகவல்களை பாராளுமன்ற சிறப்புரிமை அதிகார சட்டம் 22(2) பிரிவினை மீறும் செயலாகும். இவ்வாறான சட்ட மீறல் குற்றவியல் தண்டனை கோவை சட்டத்தில் 90வது பிரிவினை மீறுகிறது. இந்த முகநூலிலேயும் இணையவழியிலேயும் பிழைத்துக் கொண்டிருக்கிற ஜந்துகளை சொல்லுகிறேன். நீங்கள் ஆதாரம் இருந்தால் அதை நீதிமன்றத்திற்கு ஆற்றுப்படுத்துங்கள். நான் அதை சந்திப்பதற்கு தயாராக இருக்கிறேன் என்பதை கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மறக்காமல் அதிர்வு சேனலை லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.